இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் முகத்திரை கிழிக்கப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளத்தில் தங்கள் வீடுகளை மறந்து சேவையாற்றிய அரசு பணியாளர்கள், தன்னார்வலர்களுக்கு நன்றி என நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் 5 நாட்களுக்கு பின்பு 150 விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 4ஆம் தேதி அதிகாலை முதல் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நடிகர் பிரசாந்த் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் திருச்செந்தூர் வடக்கு சந்தன மாரியம்மன் கோவில் தெருவில் நற்பணி மன்றம் சார்பில் நடந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 300 பேர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது, புத்தாண்டில் அனைவரின் வாழ்க்கையிலும் துன்பம் நீங்கிட வேண்டுகிறேன் எனவும், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் முடிந்ததை செய்துள்ளதாகவும், இந்தியா பெரிய நாடு, இயற்கை சீற்றங்கள் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் எனவும், வெள்ள பாதிப்புகளின் பொழுது அரசு பணியாளர்கள் வீடுகளை மறந்து பணியாற்றி உள்ளார்கள் எனவும், இதில் காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் பணியாற்றிய அத்தனை அரசு பணியாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு உதவிகளை செய்த ரசிகர்களுக்கு நன்றி எனவும், மீண்டும் இதேபோல் வெள்ள பாதிப்புகள் வரக்கூடாது என ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு இதற்கு மேலும் துன்பங்கள் வரக்கூடாது எனவும், நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டுகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் உடனான படம் நல்லபடியாக போய்க் கொண்டிருப்பதாகவும் நடிகர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் நிர்வாக கமிட்டி தலைவர் ராஜ், செயலாளர் சங்க தமிழன், சமூக சேவகர் தோப்பூர் சேகர், 6வது வார்டு கவுன்சிலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை விழா கமிட்டியினர் நடிகர் பிரசாந்த், தலைமை பொறுப்பாளர் சிவராஜா என்கின்ற ஜான் தலைமையில் சிறப்பாக செய்திருந்தனர். இங்கே திருச்செந்தூர் மெயினாக இங்கே நிவாரண பணிக்காக வந்த இங்கே ஜான் என்னுடைய சகோதரமாக இருக்க எல்லா குடும்பத்துகளுக்கும் நிறைய பேர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அது பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தேன். அவங்க எல்லோரும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இந்த புத்தாண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விதமாக எல்லாருக்குமே இன்னும் ஒரு வாழ்க்கையில் சில சோகங்கள் வந்தாலும் துக்கங்கள் வந்தாலும் இந்த புத்தாண்டுலேருந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நல்ல காலமாக இருக்கணும் நான் முருகரை வேண்டிட்டு தான் வந்தேன். நம்ம நாடு ஒரு பெரிய நாடு. இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது இது மாதிரி இயற்கை சீட்டுகள் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நடந்திருக்கு. யாரெல்லாம் என்னால் முடியுமோ மேக்ஸிமம் உங்களை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக நம்மளோட காவல்துறை அண்ட் முனிசிபலோட கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸு, அதுக்கப்புறம் இபி எல்லாருமே அவங்களோட வீடுக்கு பதிலாக மற்றவங்களை அதிகமாக சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நிறைய பேர் நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நானும் என்னோட சார்பாகவும், என் ரசிகர்களோட சார்பாகவும், என் ரசிகர்கள் சார்பாகவும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல என் ரசிகர்களுக்கு மெயினாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இது மாதிரி திரும்பி நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். இது மாதிரி யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னால் என்ன உதவி பண்ணணும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இப்போ 3 படங்கள் சைன் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் முகத்திரை கிழிக்கப்படும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தூத்துக்குடியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பினால் பல்வேறு வணிகர்கள் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும், கடந்த 5 நாட்களாக பாதிப்படைந்த பகுதிகளில் ஆய்வு செய்து கணக்கெடுக்கப்பட்டு சுமார் 2000 வணிகர்களுக்கு தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு உதவிகளை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் உதவிகள் செய்த தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிக பேரமைப்பு நிர்வாகிகளுக்கும் நன்றி எனவும், கூட்டுறவு வங்கிகள் மூலம் பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு 5 லட்சம் கடன் உதவி வழங்க வேண்டும் எனவும், அப்பொழுதுதான் வணிகர்கள் மீண்டெழ முடியும் என்று கூறியுள்ளார். மேலும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடும் பொழுது ஒரு பேச்சும் இழப்பீடு என்று சொல்லும் பொழுது ஒரு பேச்சும் பேசுவதாக தகவல் வருகிறது எனவும், இந்த போக்கை தொடருமானால் அவர்கள் முத்திரை கிழிக்கப்பட்டு பொதுமக்களின் வணிகர்கள் மத்தியில் இன்சூரன்ஸ் நிறுவனம் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு உருவாக்கும் எனவும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடும் மழையால் பாதிக்கப்பட்டு வணிகம் மிக நசுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளிலே கடைகளே இல்லாத சூழல் உருவாக்கிறது. இதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு நிர்வாகிகள் ஏறக்குறைய 5 நாட்களாக ஆய்வு செய்து பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளம் அடுத்த நாளிலிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று
அந்தந்த பகுதி மக்களுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வணிகர்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் 2000 பேரை கணக்கெடுத்து நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றும் இன்றும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது மேலும் தொடரும். இது போன்ற பணிகளுக்கு தமிழகம் தழுவிய வணிகர்கள் உதவி செய்ததற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாமானிய வணிகர்களை கணக்கிட்டு கூட்டுறவு வங்கி மூலமாக 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட வேண்டும். இன்று விலைவாசிக்கு ஏற்ப பொருள்களை வாங்கி விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் மட்டும்தான் பொருள்களை வாங்கி மீண்டும் அவன் வணிகனாக ஏற்படுத்த முடியும். குறைந்த வட்டி விகிதம், குறைந்தபட்சம் 4% வட்டி விகிதத்திலே அந்த கடன் உதவியை கொடுத்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வலியுறுத்துகிறது. அதே போன்று பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் போடுவது ஒரு வார்த்தை சொல்லுவதும் இழப்பீடு என்றவுடன் வேறு வார்த்தைகளை சொல்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிகளை தவறு செய்தால் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு அவருடைய முகத்திரை கிழிக்கப்படும். நாளை பொதுமக்கள் மத்தியிலும் வணிகர் மத்தியிலும் நீங்கள் தொழில் செய்ய முடியாத நிலையை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உருவாக்கும். அதே போன்று சிறு சிறு மிஸ்டேக் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணியில வெள்ளம் மிதந்துகிட்டு இருக்கு, நாடறிந்த உண்மை, இது யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு துரித நடவடிக்கை எடுத்து தரப்பட வேண்டுமோ அந்த பணிகளை செய்ய வேண்டும். அதே போன்று கார்பரேட் கம்பெனிகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியது நாங்கள் வியாபாரிகள். ஆனால் இன்று பல்வேறு பொருள்கள் சேதாரமாக இருக்கிறது. அதை கணக்கிட்டு கட்டாயமாக மறு இழப்பீடு தரப்பட வேண்டும். தண்ணீரை அடிச்சிட்டு போன பொருள்களுக்கெல்லாம் மாற்று பொருள் வழங்கிட வேண்டும். அதே போன்று நனைந்த பொருள்களை மாற்றி தர வேண்டும். எந்த தயக்கமில்லா நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுபோன்ற கார்பரேட் கம்பெனிகளை கணக்கெடுத்து தமிழகம் தழுவிய அளவில் அவர்கள் பொருள் எந்த கடையிலும் இல்லாத நிலையை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உருவாக்கும். ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை அது விரைவில் சந்தித்து நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை சம்பந்தமாக நேரடியாக வலியுறுத்த இருக்கிறோம். அதே போன்று மத்திய அரசு மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கட்டாயமாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய அத்தனை வணிகர்களுக்கும் அரசே முன்வந்து இன்சூரன்ஸ் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். அவர்களும் பேங்க் மூலமாக கடன் பெற்றவர்களுக்கு ஓராண்டு காலம் அந்த 4 மாவட்டத்தில் உள்ளவர்கள் இஎம்ஐ கட்டுவதற்கு கட்டாயம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். பேங்க் அவதார வட்டிகள் எந்த கந்து வட்டிகள் போன்று இருக்கிறது அதையெல்லாம் ஓராண்டுக்கு தடை செய்யப்பட வேண்டும் என்பதை மத்திய நிதியமைச்சர் அவர்களை டெல்லியிலே நேரடியாக சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கனமழை வெள்ளத்தில் சேதமான சான்றிதழ்களை பெற தாலுகா அலுவலகத்தில் உள்ள இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என திருச்செந்தூர் தாசில்தார் வாமனன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திருச்செந்தூர் தாசில்தார் வாமனன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் 17, 18ஆம் தேதிகளில் பெய்த மிக கனமழை மற்றும் தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு காரணமாக பலத்த பாதிப்பு ஏற்பட்டது. வீடுகளில் நீர் புகுந்துள்ளதால் அழிந்து போன அசல் கல்வி மதிப்பெண் சான்றிதழ், பள்ளி மாற்று சான்று, ஜாதி சான்று, வாரிசு சான்று, இருப்பிட சான்று, விதவை சான்று, இரு பெண் குழந்தைகள் சான்று, கலப்பு திருமண சான்று, ஆதரவற்ற விதவை சான்று, பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் சான்று, திருமணமாகவில்லை என்ற சான்று, ஆண் குழந்தைகள் இல்லை என சான்று, கணவரால் கைவிடப்பட்டோர் சான்று, முதல் பட்டதாரி சான்று உள்ளிட்ட சான்றுகள் பெறுவதற்கு பொதுமக்கள் திருச்செந்தூர் தாசில்தார் அலுவலகத்தில் இயங்கி வரும் பொது சேவை மையத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 5 நாட்களுக்கு பின்பு 150 விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 4ஆம் தேதி அதிகாலை முதல் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். வங்கக்கடல் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில் பலத்த காற்று, சுழல் காற்று வீசக்கூடும் எனவும் மேலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கடந்த 5 நாட்களாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்நிலையில் மீன்வளத்துறை தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி அளித்ததை தொடர்ந்து 4ஆம் தேதி அதிகாலை 5 மணி முதல் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 150க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றன. இதேபோன்று ஏராளமான நாட்டுப்படகுகளும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். மேலும் புத்தாண்டு அன்று முதல் கடலுக்கு செல்வதால் நல்ல மீன்கள் கிடைக்கும் என விசைப்படகு மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.